ஐயா ஆர்.என். ரவி. நாட்டில் இன்னும் 2, 3 மாதத்துல தேர்தல் வருது. மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு தேவைகள் இருக்குது, ஒரு சில திட்டங்களால் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. கரெக்டாக பார்த்தா அவர் சட்டமன்றத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 1/2 நிமிஷம் 3 நிமிஷம்குள்ளே தான் இருக்கும். இந்த இல்லை 8 நிமிஷம். இந்த 8 நிமிஷத்துக்கு ஒரு 8 வண்டியை எடுத்துக்கிட்டு, அதில் புது சொக்கா போட்டுக்கிட்டு, அயர்ன் பண்ணிக்கிட்டு, அதுக்கு வந்து காவல்துறை வேலை பார்த்துக்கிட்டு, வேலைக்கு போகிறவங்களெல்லாம் நிறுத்திட்டு, சிஎம் கான்வாய் வருது, கவர்னர் கான்வாய் வருது நிறுத்திட்டு, அதுக்கு ஒரு புஸ்தகம், ஒரு சால்வை வேறு, சட்டமன்றத்தில் செலவு, ஒரு பூங்கொத்து வேறு, இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு 8 நிமிஷம் கூட இல்லாமல் வேலை பார்க்காம வந்த வேலை என்ன? அதையாச்சும் செய்கிறீங்களா? சரி, அதை செய்யலை. அப்போது அதை விட அது கூட பரவாயில்ல. சரி, ஓகே, அரசாங்கத்தோட செலவு, தண்ட செலவு, மக்கள் பணம் விரையன்று கடந்து போகலாம், ரைட்டு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவர் கொளுத்தி போடுற அந்த விஷயம். தமிழர்கள் வந்து இந்திய திருநாட்டில் தேசிய கீதத்துக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு இருக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப அப்பட்டமாக அல்பத்தனமான ஒரு விஷயத்த முன்னிறுத்துறார்.